கவனி போய் வந்துக்கடா. எந்திரியா எந்திரியா. ஐயா ஐயா கிறுக்கு போல கத்தாதடா. என்னாச்சுங்க ஐயா? எதுக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க? டேய் வீட்டுக்குள்ள திருட்டு போய் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நீ போய் வீட்டு கட்டி எடுத்துக்கோ போடா. சரிங்க ஐயா. டேய் எங்களுக்கு சேர்த்து எடுத்துட்டு வாடா. சரிங்கம்மா. குடு குடு குடு. நாங்க நீங்க பிடிங்க. எல்லாம் ரெடியா? வாங்க. அத்தை போ போ வாடா. ஓ யாரும் இல்லையா? வாங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. வெளியில இருந்ததா சத்தம் வருது. அநேகமா 2-3 பேர் இருப்பாங்க நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு 1 2 3 சொல்லுவேன். 3 சொன்னதும் எல்லாரும் மொத்தம் வந்து அவங்க கையை உடச்சு போடணும். சரியா? சரிங்க. நான் முன்னாடி போறேன். பார்த்துட்டு கூப்பிடுறேன். பார்த்து போ. என்னங்க திருடனை பார்த்துட்டு 1 2 3 சொல்லுவீங்கன்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டே வரீங்க. ஐயோ இந்திரா, அத நான் எப்படி சொல்றது? என்னன்னு சொல்லுங்க. அது அது வந்து அட என்னன்னுதான் சொல்லுங்க. நீயே போய் பாரு யாரு நிக்கிறாங்கன்னு. ஏன் நீங்க பாத்தீங்கல்ல, சொல்ல வேண்டியதுதானே? அட போய் பாருங்கறல்ல, போய் பாரு. போ போத்தா. இது எத்தனை நாள் அங்க நடக்குது? யாருக்கு தெரியும்? இதத்தான் நீங்க திருடன் வரான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களாக்கும். இதுல அடிக்கிறதுக்கு உருட்டு கட்டை வேற. ஏய் இந்திரா, வெளியே யாருடி? நீங்களே போய் பாருங்க அத்தை. ஏன் நீ சொல்ல மாட்டியா? சொல்லு. சொல்ல முடியாம தானே அத்தை போய் பார்க்க சொல்றேன். போய் பாருங்க, போங்க. அம்மா நானு வந்து தொலை.
மவளை ஒண்ணு வச்சுக்கிறேன். போட. அச்சோ கடவுளே கடவுளே. ஏன் இந்திரா, உன் மாப்பிள்ளைக்கு பொண்டாட்டி கூட பேச ஆசை இருந்தா வீட்டுக்குள்ள வந்து பேசிட்டு போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்படியா நடு சாமத்துல திருட்டுத்தனமா செவரேறி குதிச்சு வந்து பேசுவாங்க? என்னமோ என்னத்த இந்த காலத்து பிள்ளைங்களோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் போய் தூங்குறேன். டேய் பூசாரி, ஐயா போய் தூக்குட. சரிங்கய்யா. டேய் கொரட்டை விட கூடாது. என் மாப்பிள்ளை மகளும் பேசுறதுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது. சரிங்கய்யா, சொல்லுங்க. இந்த கடையை வாங்கி போட. மாப்பிள்ளை தான் வந்திருக்கான்னு தெரியாம கொஞ்ச நேரத்துல எல்லாரும் பதறி போயிட்டோம். எது எப்படியோங்க, மலர் மனசு மாறி மாப்பிள்ளை கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போன வாரம் முழுக்க மாப்பிள்ளை கூட பேசாம இருந்ததை பார்த்துட்டு எப்போ நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு மாப்பிள்ளையை ஏத்துக்க போறாளோன்னு ரொம்ப தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தேங்க. இப்பதாங்க எனக்கு உசிரே வந்த மாதிரி இருக்கு. நம்ம யாருக்கு தான் கெட்டது நினைச்சோம்? நமக்கு கெட்டது நடக்கிறதுக்கு அது எல்லாமே எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். சரி வா, போய் தூங்குவோம். சரி, கல்யாண நாள் அன்னைக்கு உனக்கு என்ன gift வேணும் சொல்லு. பரிசெல்லாம் கேட்டு வாங்குவாங்களா? அதெல்லாம் நீங்களா தான் கொடுக்கணும். அப்படி இல்ல, உனக்கு ஏதாவது வாங்கணும்னு ஆசை இருந்ததுன்னா அது வாங்கி கொடுப்பேன்ல, அதான் கேட்டேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அதுவும் இல்லாம இந்த மாதிரி gift எல்லாம் கேட்டு வாங்க கூடாது. நீங்களா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பேன். அப்படியா? ஆமா, ஒரு குண்டூசி வாங்கிட்டு வந்து இதுதான் உன் கிஃப்ட்னு சொன்னா கூட அதை நான் சந்தோஷமா வாங்கிப்பேன். சரி மலரு, ஆனா இன்னும் என்ன gift வாங்குறதுன்னு முடிவு பண்ணல. ஏதாவது வித்தியாசமா பண்ணணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பார்க்கலாம். ம், சரி மலரு, நேரம் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு. நான் வரேன்.
ஏன் என்னை பார்த்துட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டவ? போட்டு பாரு. இல்லப்பா வேண்டாம். ஏத்த எதுக்கு வேணாம்ன்ற? இல்லப்பா நீங்களே கொஞ்ச நாளா நிறைய பிரச்சனையில இருக்கீங்க. வீட்டுக்கு வந்தா முன்ன மாதிரிலாம் கலகலப்பா பேசுறதே கிடையாது. ரொம்ப அமைதியா இருக்கீங்க. நீங்க இப்படி இருக்கும்போது நான் எப்படிப்பா டிவி பார்க்க முடியும்? அதான் நீங்க வந்த உடனே டிவி ஆஃப் பண்ணிட்டேன். கழுத, அது அப்பாவோட பிரச்சனைடா. அப்பாவுக்கு 1000 பிரச்சனை வரும் போகும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும்னு அப்பாவுக்கு தெரியும். புரியுதா? ம், அதுக்காக நீங்க யாரும் சந்தோஷம் இல்லாம இருக்கக்கூடாது. என்ன புரியுதா? புரியுதுப்பா. ம். நீங்க இந்த வீட்ல இதுக்கு முன்னாடி எப்படி சந்தோஷமா இருந்தீங்களோ அதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் அப்பாவுக்கும் சந்தோஷம். சரியா? சரிப்பா. சரிம்மா, டிவி போட்டு பாரு. ம்? ம், சரிப்பா. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எனக்கு பிடித்த பாடல். நம்ம நிகழ்ச்சியில தினம் ஒரு குறிப்பிட்ட வேலை செய்யறவங்கள பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நேத்து கூட பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸை பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச சாங் அவங்க டெடிகேட் பண்ணாங்க, நாங்க ப்ளே பண்ணோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்ற கைஸ். உங்களுக்கே நல்லாவே தெரியும், முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு வாங்குவோம். ஆனா இப்போ யாரும் அப்படி வாங்குறது கிடையாது. இப்போ நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணி ஃபுட் ஆர்டர் பண்ணாலே போதும், அத வீட்ல கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நமக்கு ஃபுட் எடுத்துட்டு வந்து கொடுக்கறவங்களுக்கு பிடிச்ச சாங் என்னன்னு கேட்டு ப்ளே பண்ணோம் இல்லையா? இன்னைக்கு அப்படிப்பட்ட நபர்களை தான் மீட் பண்ண போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஹலோ, ஹாய், ஒரு நிமிஷம் சார். உங்க நேம்? புகழ். ஹை மாமா. அக்கா அக்கா அகிலாக்கா வாக்கா. ஏய் விடுடி. நீங்க வா, சொல்றேன்ல, வந்து பாரு. உட்காரு. இங்க உட்கார்ந்து பாரு. மாமா பாரு, டிவில வராரு. ஓ, அப்போ தினமும் மேலூர்ல இருந்து வந்து இங்க வேலை பார்த்துட்டு போறீங்களா? ஆமா, புகழ், நீங்க இந்த வேலைக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு மாசம் இருக்கும். ஒரு மாசம் தான் ஆகுதா? அப்போ நீங்க இந்த வேலைக்கு புதுசா, ரைட்? ஆமா. அப்போ நீங்க சொல்லுங்க, இந்த வேலையில எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு கண்டிப்பா நீங்க தான் சொல்லி ஆகணும். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டா போதும், கண்டிப்பா டெலிவர் பண்ணிடுவாங்கன்னு மட்டும் தான் தெரியும். ஆனா மழையிலயும் சரி வெயிலையும் சரி டெலிவர் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தான் தெரியும். சோ கண்டிப்பா நீங்க சொல்லி ஆகணும். சொல்லுங்க, எவ்வளவு கஷ்டம் இருக்கு? வேலையில கஷ்டம் இருக்கிற வேலை, கஷ்டம் இல்லாத வேலைன்னு எதுவும் இல்லை. இஷ்டமான வேலையா இஷ்டம் இல்லாத வேலையாங்கிறது தான் முக்கியம். கஷ்டம் நினைச்சா இஷ்டமான வேலையை கூட செய்ய முடியாது அப்புறம். அதனால வேலைன்னா கஷ்டம் இருக்க தானே செய்யும். அந்த கஷ்டத்தை கடந்து வரவங்க மட்டும்தானே வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதனால நான் பெருசா வேலையில எதுவும் கஷ்டம்னு பாக்குறது இல்லை. இதுதான் என்னோட வேலைன்னு உணர்ந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதான் இந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். வாவ் வாவ் வாவ், சூப்பரா பயங்கர தத்துவமா பேசுறீங்க. நீங்க எப்பவும் இப்படிதானா? இல்லைங்க, மனசுல படிச்சு சொல்லிட்டேன். சூப்பருங்க. அக்கா, மாமா சூப்பரா பேசுறாருல. எப்படி பஞ்ச் டைலாக்கா அடிக்கிறாரு பாரு. ஏய் பேசாம இருடி. மாமா பத்தி கொஞ்சம் புகழ்ந்து பேசிட கூடாதே, உடனே உனக்கு கோவம் வந்துருமே. புகழ், உங்களை பத்தின ஒரு சில பர்சனல் விஷயத்தை கேட்கலாமா? கேளுங்க. Are you married? என்ன புகழ், மேரேஜ் பத்தி கேட்டதும் இவ்ளோ வெக்கப்படுறீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல யாரையாவது லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? வெக்கப்படாம சொல்லுங்க புகழ். சொல்லுங்க புகழ், நீங்க மேரிடா அன்மேரிடா? ஏய் வெறும் கேள்வி மட்டும் கேளுடி. ரொம்ப ஓவரா வலிற. ஒரு ஆம்பளை கொஞ்சம் அழகா இருந்தா போதுமே, அப்படியே ஜொல்ல ஊத்துவீங்களே. அக்கா,
அப்ப மாமா அழகுன்னு ஒத்துக்கிற. ம், சாரிக்கா. மேரிடுங்க. ஓ மை காட், கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? நீங்க ரொம்ப யங்கா ஸ்டைலா அழகா இருக்கவும் நீங்க பேச்சுலரோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க மேரிட்னு சொல்லி என்ன ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க. சண்டாளி சண்டாளி புடிச்ச பாட்டு என்னன்னு கேட்டுட்டு போட்டு போயிட்டே இருப்பாளா? அதை விட்டுட்டு அப்படியே கொலைறா. மூஞ்சி முகரையும் பாரு. சொல்லுங்க புகழ், கல்யாணம் ஆகி உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? 2 மாசம். வாவ், அப்ப புது மாப்பிள்ளைன்னு சொல்லுங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா உங்க மேரேஜ் லைஃப் ரொம்ப பயங்கர ரொமான்டிக்கா இருக்குமே இந்த டைம்ல, கரெக்டா? இதெல்லாம் உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? என்ன கேள்வி கேக்குற பாரு. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம இஷ்டத்துக்கு கேட்டுட்டு இருக்கா. என்ன புகழ், நான் திடீர்னு ஆசை அது இதுன்னு பேசின உடனே வெக்கப்படுற மாதிரி தெரியுது. ஏங்க சீச்சி, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. அப்போ ஓகே, இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்க ஒய்ஃப் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க புகழ், உங்க ஒய்ஃப் நேம் தான் கேக்குறேன். உங்க ஒய்ஃப் நேம் என்ன? உங்க மேரேஜ் லைஃப பத்தி கேட்டா இவ்ளோ வெக்கப்படுறீங்க. பாருங்க வியூவர்ஸ், புது மாப்பிள்ளை எவ்ளோ வெக்கப்படுறாருன்னு பாருங்க. இல்ல அது சொல்லுங்க புகழ், உங்க ஒய்ஃப் நேம் என்ன? அகிலா. வாவ், அகிலா. உங்க நேம் புகழ், அவங்க நேம் அகிலா. அகிலா புகழ், புகழ் அகிலா. ரொம்ப அழகா மேட்சிங்கா ஒரு தமிழ் பேரா இருக்கு. ஐ ஹோப் உங்க நேம் மாதிரி நீங்களும் ரொம்ப மேட்சிங்கா ரொமான்டிக் பேரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லுங்க, நீங்க உங்க ஒய்ஃப்காக என்ன ரொமான்டிக் சாங் ப்ளே பண்ண போறீங்க? ஐ மீன் டெடிகேட் பண்ண போறீங்க? ஏதாச்சும் ஒரு நல்ல லவ் சாங்கா தான் இருக்கும். நீ வேணா பாரேன். ஏய், கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டியா? நீ வேற டென்ஷனை கிளப்பிட்டு இருக்க. என்ன புகழ் யோசிக்கிறீங்க? டெய்லி உங்க ஒய்ஃபை நினைச்சு அவங்களோட ரொமான்ஸ் பண்ற மாதிரி எல்லாம் சாங் யோசிச்சிருப்பீங்கல்ல, அதுல ஏதாவது ஒரு சாங் சொல்லுங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லையா? இதுல பாட்டு ஒண்ணுதான் குறைச்சலா இருக்குது. நீங்க வேற ஏண்டி வயிற்றுச்சலை கிளப்பிட்டு இருக்கீங்க? தினமும் உங்க ஒய்ஃபை நினைச்சு ஏதாவது ஒரு பாட்டு பாடுவீங்கல்ல, அதுல ஏதாவது ஒரு சாங் சொல்லுங்க, நாங்க உங்களுக்காக ப்ளே பண்றோம். சொல்லுங்க புகழ், அகிலாக்கு என்ன சாங் டெடிகேட் பண்ண போறீங்க? அலைபாயுதையில இருந்து. இருங்க, நான் சொல்றேன். அலைபாயுதையில இருந்து காதல் சடுகுடு சாங் தானே? இல்லங்க. அப்போ ரகசிய சிநேகிதனே அந்த சாங் தானே? அதுவும் இல்ல. செப்டம்பர் மாதம் நான் என் வாழ்க்கை இன்பத்தை துளைத்து விட்டேன், அந்த பாட்டு போடுங்க. ஐயோ, என்ன புகழ் நீங்க ஒரு கல்யாணம் ஆன புது மாப்பிள்ள இப்படியா பாட்டு கேப்பீங்க? ஐ ஃபீல் வெரி வெரி பேட். ஏங்க, எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்குங்க, அவ்வளவுதான். புது மாப்பிள்ளைங்க எப்பயுமே தங்களோட ஒய்ஃப்காக ரொமான்டிக் சாங் ப்ளே பண்ண சொல்லி பார்த்திருக்கேன், டெடிகேட் பண்ணி பார்த்திருக்கேன். ஆனா ஒரு புது மாப்பிள்ள தன்னுடைய ஒய்ஃப்காக இப்படி ஒரு சாங்கை டெடிகேட் பண்ணத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். எனிவேஸ், மிஸ்ஸஸ் அகிலா புகழ் அவங்களுக்காக அலைபாயுதே படத்துல இருந்து செப்டம்பர் மாதம் அந்த சாங் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சாரிக்கா. இப்ப எதுக்கு சாரி கேக்குற? இல்லக்கா, மாமா இப்படி ஒரு சாங் சொல்லுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த படத்துல வேற எவ்வளவு சாங் இருக்கு, அப்புறம் எதுக்கு இந்த சாங் சொன்னாரு? ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. என்னக்கா சொல்ற? மாமா இப்படி ஒரு பாட்டு சொன்னதுக்கு அப்புறமும் நீ சந்தோஷமா இருக்குன்னு சொல்ற? அதுக்கு இல்லடி, உங்க மாமா முதல் முறையா என் பொண்டாட்டி பேரு அகிலான்னு சொல்லியிருக்காரு. அத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது போதும், மத்தபடி எந்த பாட்டு கேட்டா என்ன? அவரு வாயாலேயே பொண்டாட்டின்னு அங்கீகரிச்சு என் பேரை சொன்னதே எனக்கு பெருசா இருக்கு. புரியுதுக்கா. ஏய், என்ற புதுசா எனக்கு டெடிகேட் பண்ண சாங்கா ஏண்டி ஆஃப் பண்ண? போடுறி.
போடுறீன்னா கவலைப்படாத அகிலா, உன்னையும் சரி உங்கள் அக்காவையும் சரி கூடிய சீக்கிரம் அந்த வீட்டில் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான்.